ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்குள்ள வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து விஷால் அண்ணா, ஒரு பிரியாபணி சங்கர், சமுத்திரகனி சார், யோகி பாபா நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கிற ரத்தனம் படம் எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரத்தனம் படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்துட்டு ஒரு விஷால் நான் ஃபேன். ஸோ வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்துட்டு விஷால்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு வெள்ளித்திரையும் சரி சண்டையும் சரி ரெண்டு சேனல் ஏதாவது சேனல் வந்துட்டு விஷால் அண்ணா படத்தை போட்டிருப்பான். ஸோ மாரி தாமிரபரணி, சண்டைக்கோழி, பூஜை, மலைக்கோட்டை, ஆம்பளன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை பார்த்துருப்பேனே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து விரும்பி விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து விஷால் அண்ணா. ஸோ வந்து அவரோட ஸ்டன் சீக்வன்ஸ்க்காகவே வந்துட்டு அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துருவேன். ஸோ அதனால வந்துட்டு விஷால் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹரி அண்ட் விஷால் நக்கம்போ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண ரெண்டு சம்பவம் பார்த்தவங்களுக்கே தெரியும். பூஜை அண்ட் தாமிரபரணி. பூஜைனா வந்துட்டு கத்தி படத்தையே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்துச்சு. அதுவும் செம்மையான படம். ஸோ அதுக்கப்புறம் தாமிரபரணி. ஸோ அதுவும் வந்து சூப்பரான ஒரு படம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரிப்பீட் வேல்யூ வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு உண்மையாக வந்துட்டு இப்போ வரைக்குமே சன் டிவியில் இல்லை வெள்ளித்திரையில் எந்த சேனலில் போட்டாலும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு செம்மையான படம். ஸோ ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் மாட்டாங்களே, அடுத்து வந்து மூணாவது சம்பவம் பண்ண போறாங்க ரத்னம்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் விட முன்னானத்து வந்துட்டு அவங்க வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் ஸ்டன் சீக்வன்ஸ் மேக்கிங் வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த படத்தை எவ்வளவு நாள் கழுவி ஊத்துங்கடா, பிரச்சனையே இல்லை, ஆனா இந்த படத்தை நான் கண்டிப்பா தேட்டர்ல தான் போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுத்து படத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ உண்மையாவே சொல்றேன். ஸோ அந்த ஒரு மேக்கிங் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மேக்கிங் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு போங்க. ஸோ உண்மையாவே வந்து நான் அந்த ஒரு ஸ்டன்னை வந்துட்டு நீங்க வந்துட்டு தேட்டரில் பார்க்குறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரத்தனம் படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லேண்ட் பிரச்சனை இருக்கிற நம்ம பிரியாபணி சங்கர் அவங்க ஃபேமிலி. ஸோ பிரியாபணி சங்கருக்கு வந்துட்டு ஒரு டாக்டர் படிக்கணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு நம்ம விஷால் ஊருக்கு வந்துடும். ஸோ விஷால் வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஸோ சமுத்திரகனி சரி வந்து என்ன சொன்னாலுமே வந்துட்டு அதை ஒபே பண்ணி அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணி அதில் வந்து சம்பவம் பண்ணக்கூடியதான் நம்ம விஷால்னா. ஸோ ரொம்ப கோவப்படுவார், ரொம்ப ரொம்ப கோவப்படுவார். ஸோ கோவப்பட்டாலே வந்துட்டு அவர் என்ன பண்ணான்னு அவருக்கே தெரியாது. ஸோ போலீஸ் அடிப்பார், கை கால் வெட்டுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு பிரியாபணி சங்கருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க அப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிரியாபணி சங்கருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ ஹெல்ப் பண்ற விதத்துல வந்துட்டு அவர் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இது ஒட்டுமொத்த படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் பார்த்துடலாம். ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பக்கா ஒரு கொமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்கன்னு வந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ தில்ராஜு சொன்ன மாதிரி வந்துட்டு எமோஷனல் வேணுமா எமோஷன் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, லவ் வேணுமா லவ் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்குன்னு சொல்லிட்டு பக்காவா ஒரு கொமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சில இடத்துல வந்து அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ படம் முடிச்சுட்டு வரப்போ ஓகே அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தா வந்து நம்ம மனசு வந்து தேத்திக்க முடிய அளவுக்கு வந்துட்டு அந்த சீன்ஸ்லாம் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மனசை தேத்திக்க போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பலமான ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் அந்த சிங்கிள் ஷார்ட் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படி அரிசி இதெல்லாம் செஞ்சீங்க, எப்படி அரிசி இதெல்லாம் யோசிச்சிங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சது. சும்மா வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் சேசிங் ஃபைட் மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிக்கா பண்றப்போ அது வந்து சீன் பை சீனா மாறணும். ஸோ அதெல்லாம் வந்து எடிட் பண்ணா மட்டும் தான் முடியும். அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாம ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீமே ஃபுல்லா வந்து எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹரிசன் மட்டும் வந்து எஃபோர்ட் போட்டிருந்தாங்கன்னா மற்றவங்க எஃபோர்ட் போடாம சும்மா ஏனோதரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த அவுட்புட் வந்துட்டு ஒரு ஒஸ்டா போயிருக்கும். பட் வந்துட்டு இது ஒரு டீமே ஃபுல்லா வந்துட்டு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பண்ணதை விட நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நார்மலா அந்த ஒரு சீன் ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ண விதம் இருக்கு பார்த்தீங்களா, நார்மல் சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், ட்ரோன் வச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் பார்க்குறப்போ ஸோ அது நம்ம வந்து அந்த சீனுக்குள்ளேயும் நம்ம மூழ்கிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதான் சொல்றேன், அந்த ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ்க்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹரிஸ் வந்து எப்படி இதெல்லாம் யோசிச்சாரு, எப்படி இது வந்துட்டு அழகாக வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்குமே புரியல. ஸோ அது வந்து விஷாலும் இருக்கட்டும், ஹீரோயின் மேமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸாக நல்லா இருக்கு, ஸ்டன்ஸாகவும் சூப்பராகவே இருக்குது. அப்போ சினிமாட்டோகிராஃபி ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கலாக அந்த பர்டிகுலர் பொசிஷன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வந்துட்டு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு அந்த சிங்கிள் ஷாட் ஸ்டன் சீக்வன்ஸ் படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்துட்டு அப்பா இது வந்துட்டு ஒரு செம்ம ஒத்து வருமா, ஸோ காசு கொடுத்ததுக்கு செம்ம ஒத்து வருமானு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உண்மையாக வந்து சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ ஏன்னா ஒரு கொமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் படத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவைதானே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் தென் வந்து இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், ஸோ வந்துட்டு பாராட்டுங்க அப்படின்னு நான் வந்து படத்தை அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்
எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உண்மையை வந்து எக்ஸர்வ் பண்ற ஒரு விஷயம் தான். எக்ஸர்வ் பண்ற விஷயம், ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற ஒரு விஷயம் தான். அது வந்து சூப்பரா பண்ணிருக்காங்களோ. ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 to 10 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட் பண்றது வந்துட்டு சாதாரண விஷயமே கிடையாது. சேசிங் ஃபைட்டுன்றது ஒரு ஒரு மாஸ்டர் கிளாஸான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம விஷாலா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த படத்துக்கு ஒரு ஒன் மேன் ஷோனே சொல்லலாம். ஸோ வந்து நம்ம ஸ்டன் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு விஷாலா சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ மனசு வந்து ஃபிட்டாக இருப்பாப்புல, மலமாக இருப்பாப்புல, அடிச்சா அங்கே போய் விழுவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிலீவபிளான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான் வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம விஷால் அண்ணா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இந்த படத்துல வந்து ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேற வேற மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தான் இருக்கும். ஏன்னா 3 ஸ்டன் கொரியோகிராஃபர் வந்து படத்துல பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருந்துச்சு. அதனால வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அந்த சிங்கிள் ஷாட் ஸ்டன் சீக்வன்ஸில் கூட வந்துட்டு விஷாலன் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஸோ ஸ்டன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் விஷால்லாம் வந்துட்டு ஒன் மேன் ஷோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு மற்ற ஹீரோ கம்பேர் பண்ணுறப்போ இவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து விஷால் வந்துட்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே போல் வந்துட்டு ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் வரப்போ வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மராக வந்துட்டு அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து உண்மையாக சூப்பராக கன்வே ஆயிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எமோஷன் சீன்ஸில் வந்துட்டு அவர் அப்பா அம்மா பற்றி பேசுகிறப்போ ஸோ அது வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அது வந்து பார்த்து பதமாக அது அழகாக அம்மா பற்றி பேசுகிறப்போ அது சூப்பராக வந்து நம்மளே வந்து கன்வே பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்மளும் அந்த இடத்துல இருந்து அப்படிதான்ப்பா பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஒரு பெர்ஃபார்மரா வந்துட்டு அந்த ஒரு எமோஷன் சீன்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்துட்டு இன்னும் அந்த அந்த ஒரு எமோஷன் சீன்ஸுக்கு இன்னும் வந்துட்டு சூப்பரா வந்து கன்வே பண்ணிருந்துச்சு. அது வந்து உண்மையே சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை என்ன படத்துக்கு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பிரியா பனு சங்கர் ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு இப்போ கொமர்ஷியல் படத்துக்கு வந்துட்டு ஹீரோக்கு தான் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வில்லனுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஹீரோனுக்கு வந்து சும்மா வந்துட்டு ஒரு 2-3 டான்ஸ் போட்டு ஓகே அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கும், வந்து ஹீரோ வந்து ஏதோ ஒரு போர்ஷன்ஸ் வந்து காப்பாற்றுவார், அது மாதிரி தான் வந்து வச்சிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈக்குவலான ஒரு ஸ்கோப் கொடுத்துருங்க. ஸோ ஹீரோ வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோப்ல இருக்காரு அப்படின்னா பிரியா பனு சங்கர் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோப்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த லேண்ட் பிரச்சனை சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனையில் வந்துட்டு எமோஷன் சீன்ஸ் ஆடுறப்போ, அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் படிக்கிறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து அந்த சீட் வந்துட்டு எந்த அளவுக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எமோஷன் சீன்ஸ் மாதிரி அழுகுற மாதிரி வந்துட்டு அது அழகா சூப்பரா வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு உண்மையாக பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அவங்க வந்து அந்த டாக்டர் படிக்கிறவங்களுக்கு சீட் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க கிடைக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அது வந்து அழகா வந்து ஒரு கான்வர்சேஷனாக வந்து சூப்பராக வந்து எமோஷன் சீன்ஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு உண்மையாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் விட அந்த ஒரு சீனே பார்த்தீங்க அப்படின்னா ஜீவம் ஒருத்தர் பாருங்க. ஸோ அந்த 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 சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க. அந்த சமுத்திரகனிசியாக இருக்கட்டும், பிரியா பனு சங்கராக இருக்கட்டும், அப்புறம் வில்லனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு விஷானா இருக்கட்டும். ஸோ அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீவம் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு ஒரு ஆஃபீஸராக வந்து வருவார். ஸோ அது வந்து டிசிப்ளினா ஒரு கோட் சூட்லாம் போட்டுமே நான் சொல்கிறது தான் வந்துட்டு இங்கே ரூல்ஸ்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து அழகாக ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு பேசுவார். ஆனால் வந்து வில்லன் இடத்துல இருந்து வந்துட்டு ஒருத்தர் வந்து மாரி வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக உன்னை போடணும்னு சொல்லிட்டு விஷானை பற்றி பேசும்போது வந்துட்டு இவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்து பேசி விட்டுற, ஒரு பேட் வேர்டு வந்து பேசி விட்டுற. ஸோ அது வந்து நம்ம டெய்லர்லேயே பார்த்துருப்போம். ஸோ அது பார்க்குறப்போ எப்படி தான் இருந்துச்சு அந்த பாஷா படத்தில் இதுமாரி வந்துட்டு நான் வந்து நான் முன்னாடி ரவுடி அப்புறம் தான்டா இதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் தான் வந்துட்டு ஜீவன் பார்க்குறப்போ இருந்துச்சு. நானே பெரிய ரவுடிட்டா அப்புறம் தான்டா எனக்கு இந்த ஆஃபீஸ் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த போர்ஷன் பார்க்குறப்போ இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஜீவன் வந்துட்டு அந்த ஒரு போர்ஷன் வந்து தூக்கி சாப்பிட்ட போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி தான் வந்து கெமியோ பண்ணியிருக்காரு. ஸோ பட் அந்த போர்ஷன்ஸ்ல வந்துட்டு அவர் கொடுக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாத்தையும் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் நம்ம எனக்கு பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக பட்ட விஷயம். இந்த படத்தில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பூஜை தமர்மன் சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2த்துக்கும் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு படம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக இந்த 2 பேருக்கு மேலே வந்துட்டு இந்த படம் இருக்குன்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு வந்து ஃபுல்லி வந்து டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரெய்லர் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது, கண்டிப்பாக ஹரிசன் வந்து படத்தில் வந்து நல்லா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இந்த படம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1% கூட இந்த படத்தில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் விட்டுருங்க, பட் கதையா ஒரு ஸ்க்ரீன் பிளேயா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1% கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வந்து படம் வந்து அங்கேயே படுத்துருச்சு. அண்டில் 30-25 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படம் அங்கேயே படுத்துருச்சு. டாமி எலிஞ்சிரின்னு சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த ஒரு 35 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து 35 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு போர் அடிச்சு போயிடுது. படம் ஸ்டார்ட் பண்ணி 30 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு படம் வந்து போர் அடிச்சு நம்மளுக்கே வந்து என்னப்பா இது படம் ஸ்டாரியே இன்னும் டேக் ஆஃப் ஆகல, 1/2 மணி நேரம் ஆச்சு, 35 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு, இன்னும் படம் டேக் ஆஃப் ஆகலையேன்னு சொல்லிட்டு மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தேவையில்லாத ஒரு சாங் டோன் வெரி டாமன்ஸ் சொல்லிட்டு ஒரு சாங், அப்புறம் காமெடிக்குன்னு தனியாக ஒரு போர்ஷன்ஸு. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாலே படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு செம்ம லெங்க்தியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃப் சரி செம்ம லெங்க்தியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ஒரு முழு படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முழு படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோன்ட் வரி மச் அந்த காமெடி போர்ஷன்ஸ் அப்புறம் லவ் போர்ஷன்ஸ் அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு இன்னும் இந்த படம் வந்து செம்ம கிறிஸ்பாக வந்துட்டு ரன் டைம்ல வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சில சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நல்லா ஒன்று கட் பண்ணியிருந்தா ஒரு த்ரீம் பண்ணியிருந்தாலே வந்துட்டு இன்னும் படம் வந்து நல்லபடியாக வந்திருக்கும். பட் இதெல்லாம் பண்ணாமல் வந்து தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் வச்சு 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 நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டயர்டாக்கி எப்படா படத்தை முடிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க. எப்படா இந்த படத்தை முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே வந்துட்டு நான் வந்து ஹரிசல்ட்டு வந்து வேற என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணால் அவர் வந்து கொடுத்தது வேற என்னமோ இருந்துச்சு. ஸோ உண்மையாக வந்து படம் பார்க்குறப்போ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லையா எப்படின்னா நான் கேட்டது ஒன்று ஆனால் அவங்க கொடுத்தது ஒன்று ஜிஎம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் வந்து படம் அங்கேயே படுத்துருச்சுங்க முடியல. படம் 30 ஆரம்பிச்சதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படா கதை டேக் ஆகும் எப்படா ஸ்டோரி டேக் ஆகும் தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து போட்டு வாட்டி எடுத்துட்டு எனக்கு 30 நிமிஷம். அதுக்கப்புறம் படம் வந்து கதைக்குள்ள போக ஆரம்பிச்சு. அப்போ கதைக்குள்ள போய் 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 அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு இன்டர்வியூ வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஓகே இன்டர்வியூ வந்துருச்சு. ஓகே கண்டிப்பா ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்டர்வியூ வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெங்க்தியான ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. ஸோ அதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பட்டுச்சு. ஒரு டைட் ஸ்க்ரீன் பிளே. ஸோ நம்ம உட்காரிச்சு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு படம் வந்து போட்டு காரணம் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த படத்துல வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துல வந்து ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கொமர்ஷியல் படத்தினாலே வந்துட்டு நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதோ அதுதான் இந்த படத்துல இருந்துச்சு. ஸோ லாஜிக் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ அதுதான் அதுவும் முக்கியமா இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வில்லனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சுத்தி போட்டுருவாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அருவா பெரிய பெரிய கத்திலாம் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சின்னதா ஒரு சின்னதா ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அதை வச்சு வில்லன் கூட சண்டை போடுவாரு. ஸோ அங்க ஹீரோக்கு வந்து சின்னதா ஒரு வயிற்றுல ஒரு கீரல் கையில ஒரு கீரல் அது மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்குற வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கை காலு தலைன்னு சொல்லிட்டு அங்கங்க வெட்டு விடுவோம். அதெல்லாம் வந்து எப்பட்றா அது மாதிரி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அங்கங்க அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்பட்றா அதெல்லாம் பண்ணிருக்கீங்க எப்பட்றா அதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே கொமர்ஷியல் படத்தினால வந்துட்டு லாஜிக் வந்து நம்ம பார்க்க முடியாது. பட் ஸ்டில் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ன்றப்போ ஸோ நம்ம விஷால படத்துக்கு வந்து என்ன நம்பி போறோம்னா வந்துட்டு ஆக்ஷன் சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான். பட் அந்த ஆக்ஷன் சீன்ஸே பார்த்தீங்கன்னா வந்து லாஜிக் இல்லாதனால ஸோ அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கொண்டு ஆகாம போயிடுச்சு. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பட்டுச்சு. அதுக்கப்புறம் வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஒரு கொமர்ஷியல் படத்துக்கு வந்துட்டு அந்த கதையை வந்து யாரை நோக்கி டிராவல் பண்ணுது அப்படின்ட்டுனா அந்த வில்லன் கொடுக்க அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துட்டு ஹீரோயின் வச்சு டிராவல் பண்ணுது. ஸோ வில்லனை போட்டதுனால வந்துட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த ஒரு விடுவாள்னு ஒன்று வரும். பட் வந்து வில்லனை பாக்குறப்போ நம்ம வந்துட்டு வில்லனை பார்த்தா தான் பரிதாபமா இருக்கு. வில்லனுக்கு ஏதோ ஆயிருமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவர் மேலதான் பரிதாபமா இருக்கு. ஹீரோ மேலாம் ஒன்றும் ஆகல. பட் வந்துட்டு நம்ம வந்து நார்மலா பாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு வில்லன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ வில்லன் வந்துட்டு செம்மையா ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்து அவரை பார்க்கும் போதெல்லாம் வில்லன் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் வரணும். வில்லனை பாக்குறப்போ அந்த ஒரு பயம் வரணும். அது ஒண்ணுமே இல்லைங்க இந்த படத்துல. ஸோ இது பாக்குறப்போ வந்துட்டு ஹீரோ வந்து வில்லன் என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கு தவிர வில்லன் ஹீரோ என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் எதுவுமே இல்லை. கண்டிப்பா நம்ம படம் ஸ்டார்டிங்ல என்ன தெரிஞ்சிச்சு. ஓகே ஹீரோ வந்து கண்டிப்பா வில்லனை போட்டு தெரியுது. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வீக்கான ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வில்லனுக்கு. ஸோ ஒரு கொமிஷன் பண்ணனாலே வந்துட்டு வில்லன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் வந்து ஹீரோ வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அட்டாக் பண்ண போறோம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபைட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் அந்த ஒரு பயம் இருக்கும். ஹீரோ வந்து என்ன பண்ணிட போறாரு வில்லன் சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பயமே சுத்தமா இல்ல. படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு கிளைமேக்ஸ் ஒன்று வச்சு விட்டுருக்காங்க பாருங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு வில்லனுக்கு 2 ஃபைட் சீன்ஸ் வச்சு கொடுத்துருக்கலாம். சும்மா துப்பாக்கி வச்சு டுபுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து விஷயம் வந்துட்டு அவனை வில்லனை போட்டு தள்ளிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மொக்கையான ஒரு வில்லனை வந்து போட்டு வச்சிருக்காங்க. மொக்கையான ஒரு வில்லனை வந்து கேரக்டரைசேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ என்னத்த சொல்றதுன்னே தெரியல. ஏன் வந்து இந்த மாதிரி ஹரிசன் இது பண்ணாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் படத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்ட்டு வந்துட்டு அவர் வந்து நல்ல ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவர்லாம் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கிறப்போ ஒரு சூப்பரா பண்ணக்கூடிய ஆளு. பட் ஏன் இந்த படத்துல வந்துட்டு வில்லன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்கு. பட் ஸ்டில் அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்துட்டு வீக்கான ஒரு கேரக்டரைசேஷன். அவர் பாக்குறப்போ வில்லனை பார்த்தா தான் பரிதாபமா இருக்கு. வில்லனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு வந்து பரிதாபமா இருந்துச்சு. வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் அந்த கேரக்டரைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா வந்து பவர்ஃபுல்லா எந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவா பட்ட ஒரு விஷயமே. ஸோ இதுதான் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பட்ட விஷயம். ஸோ இந்த படம் நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வேறுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போயிருந்தேன். பட் நான் கேட்டது ஒன்று இது வந்து கொடுத்தது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒன்று இந்த படத்தை பார்க்கலன்னா ஸோ மேபி நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு மேபி இந்த படம் டெஃபினெட்லி இந்த கிரிட்டிக்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் மேபி இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம். நான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்து நிறைய அந்த கைவெட்டுற சீன்ஸ் தலைவெட்டுற சீன்ஸ்லாம் அங்கங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது.
ஸோ அது வந்துட்டு மேபி ஏன்னா அவர் ஹரிசர் கூட சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக படத்தை எடுக்கல, யூத் ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் படத்தை வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அந்த இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா. மேபி இந்த யூத் ஆடியன்ஸ்க்கு வந்து மேபி பிடிக்கிறது வாய்ப்புகள். ஃபேமிலி ஆடியன்ஸ் எதுனா பரவாயில்லப்பா, ஒரு அந்த இந்த கையை வெட்டுற கால் வெட்டுற சீன்ஸ்லாம் பிளர், அந்த விஷுவல்ஸ்லாம் பிளர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பரவாயில்லப்பா, நாங்களே பார்க்குறோம்ப்பா படம்னு சொன்னீங்கன்னா மேபி இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அதுன்னு சொல்லுங்கள். பாய் நண்பா.